புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். இடைக்கால இந்தியா என்ன சமய கருத்து? பக்தி இயக்கம், அவ்வளோதான். அதை பற்றி முன்னாடியே நிறைய பேசியாச்சு, எப்படி வந்துச்சு என்னன்ட்டு. அதில் ஃபேக்டெல்லாம் இருக்கும், பார்த்துக்கலாம். சைவம், வைணவம். இதில் நிறையா கதையெல்லாம் இருக்குது. சைவங்கிறது எதோட தொடர்புடையது? சிவன், அவங்க குடும்பம். வைணவம் பெருமாள், பெருமாள் மட்டும்தான் இருப்பார். பெருமாள் அவ்வளோதான். கிருஷ்ணன், பெருமாள், அவங்களாம். சைவம் பட்டையை போடுவாங்க, வைணவம் நாமத்தை போடுவாங்க. இடைக்கால இந்தியாவில் வேப்பை ஏற்படுத்தினாலே பக்தி கவிதைகள். எங்கேருந்து இதை பிடிக்கிறாங்க? புத்த மத சமண மதத்துலேருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க. அங்கே தான் உருவ வழிபாடு புத்த மதத்தில் தான் முதல்ல இருக்கும். அப்புறம் எல்லோரும் அங்கே போகிறானுங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க? இவங்க உருவத்தை உருவாக்குறாங்க இந்த முந்தைய இடைக்கால இந்தியாவில். அதுதான் அவன் எல்லாத்துட்டையும் அன்பு காட்டுறான்றான், எல்லாத்துக்கும் தானம் தரும் பண்ணுன்றான். புத்த மதம் சமண மதம் அவனுக்கு என்ன பண்ணுறான்? உன் கடவுளுக்கு வந்து கொடு அப்படின்றான். அதான் பக்தி இயக்கம். கடவுள் மீதான முழுமையான பக்தியை மனிதனை வாழ்வின் இடர்பாடுகளிலிருந்து காத்து முக்தி அப்படின்னா தான் மறுபிறவி எடுக்காமல் இருக்கிறது. புத்த மத சமண மதத்துக்கு முன்னாடி முக்தின்றது என்ன கான்செப்ட் சொன்னாங்க? யாகம் நடத்தினா முக்தி அடைவ. அதை புத்த மத சமண மதம் உடைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து வந்தது அது பக்தி கொண்டால் நீ முக்தி அடைவாய், அப்படி அர்த்தம். மேலும் இறைவன் எங்கும் நிறைந்திருப்பதனாலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறைந்திருக்கிறார் என்பதாலும் ஒருவர் கோயிலுக்கு செல்ல வேண்டியதோ சடங்குகளை செய்ய வேண்டியதோ அவசியமில்லை. எனக்கும் நம்பப்பட்டது, அப்படி நம்பப்பட்டது, அவ்வளோதான். ஆனால் அங்கே தான் போகணும். அறிவின் வழிபட ஞான மார்க்கம், சடங்குகள், நற்செயல்கள் ஆகியவற்றில் வழிபட கர்மா மார்க்கம் ஆகியவை இரண்டில் காட்டிலும் பக்தி மார்க்கமே சிறந்தது என பக்தி மார்க்கம். கடவுளை லவ் பண்ணணும். பக்தி இயக்கம் அதான் அடுத்த பிறகு எடுக்காமல் இருக்கிறது. மோட்சம் அடைதல், முக்தி எல்லாம் தான் ஒன்று தான். பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளான புத்தெழுச்சி தமிழகத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கிறது. பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளான சரியா, கடவுளை வழிபாடு அப்படின்னு ரெண்டு இருக்கும். அவங்க கடவுளை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும். அதாவது எழுதி வச்சுருப்பான், அதான் வழிபாடு அப்படிங்கிறது. இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கா. புத்தெழுச்சி ஆண் பெண் கடவுளர்களின் பெயர்களை தொடர்ந்து ஓதுதல். ஆண் பெண் கடவுளர்களுடைய பெயர் என்ன பண்ணுறாங்க? தொடர்ந்து ஓதணுமா, பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடவுளர்களை புகழ்ந்து பாடுதல், மத சின்னங்களை அணிந்து கொள்ளுதல், அடையாள சின்னங்களை சுமந்து செல்லுதல், கடவுளுடன் தொடர்புடைய புனித ஸ்தலங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, இதெல்லாம் உள்ளடக்குனது பக்தி இயக்கம் தான். கடவுளோட பேரை தொடர்ந்து சொல்கிறது, சின்னங்களை போட்டுக்கிறது. இதனால் என்ன ஆகும்? எல்லாத்தையும் அன்பு காட்டினா பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு என்ன பண்ணுறானுங்க அவனுங்க? மக்களை ஏமாத்துறானுங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. தனக்கு சொந்தமான கடவுளை வழிபடவும் பக்தனுக்கும் அக்கடவுளுக்கும் இடையிலான பரஸ்பர உணர்வு. பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ கடவுளை நினச்சின்னா அவர் உன்னை நினைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சூஃபி நான் சொன்னேன்ல, இஸ்லாம் மதத்தில் சீர் செய்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க தான் சூஃபிகள். எல்லாத்திட்டையும் அன்பு காட்டு. அதான் தொடக்க கால இஸ்லாம் சமயத்தின் உலகப்பற்றுதலுக்கு எதிராக தோன்றியதே சூஃபி தத்துவம். அதாவது அவர் முகமது நபி என்ன சொன்னாரோ எளிமையாக இருக்கணும். ஏன்னா நடுவில் வந்தவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க? அந்த இதே மாதிரி தான் குருமார்கள்
சடங்கு சம்பிரதாயம் போயிட்டு நிறைய ஆடம்பரமாக வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த இது என்ன, அதாவது இஸ்லாம் மதத்தில் குருமார்கள் அதை மாற்றணும்னு வந்தவங்க தான் சூஃபி. ஆழமான தியானம், கடவுளை உணர முடியும் என சூஃபி கோட்பாடு நம்பியது. தியானங்களே ஒரு பக்தனுக்கு கடவுளின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள உதவும் என சூஃபிகள் நம்பினார்கள். கடவுளை நினச்சிட்டு உட்காந்துருக்கிறது. ஆனால் தியானத்தை தப்பாக கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்மவா கார்ப்பரேட் சாமியாருங்க. உலக பிணைப்பிலிருந்து ஒருவன் விடுபட முடியும், அதானது முக்தி அடைகிறது அல்லது மோட்சம் அடைகிறது. இந்து இஸ்லாம் ஆகிய இரு சமயங்களும் அறிவு நிலை கடந்த சமய இயக்கங்கள் செயல்பட்டன. அறிவு நிலை கடந்த சமய இயக்கம் அங்கேயே சொல்லிட்டான், அறிவு இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான். நம்ம தானே அறிவற்று தானே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி எதுவுமே இல்லை. தங்களுடைய போதனைகள் வெவ்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகளையும் சேர்த்துக்கொள்வதில் அவர்கள் தயக்கம் காட்டவில்லை. ஹரிதாசர், இந்துக்களும் இஸ்லாமியன கடவுளை வெவ்வேறு பெயர்கள் என அழைத்தாலும் கடவுளுங்கிறது யார்? ஒருத்தர் தான். இஸ்லாம் மதம் தோன்றதே அப்படி தான். ஏகப்பட்ட கடவுள் அங்கே வச்சுருந்தானுங்க அரேபியாவில். ஒரே சண்டை சச்சரவு இங்கே மாதிரியே. அது சரி செய்கிறதுக்காக வந்தவர் தான் யார்? முகமது நபி. இஸ்லாம் மதம் தோன்றது உருவ வழிபாடு இன்றைக்கி வரைக்கும் இருக்காது. ஆனால் அதுலேயே 2-3 பிரிவு வந்துருச்சு, ஷியா, சன்னி, அதெல்லாம். தமிழகத்தில் பக்தி இயக்கம் தமிழ்நாட்டில் தான் தோன்றுது. வைணவ பக்தி அடியார்களான ஆழ்வார்களும் சிவனை வழிபடும் சைவர்களான நாயன்மார்கள் அவங்கள கடவுளை போற்றி பாடிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க துறவிகள். சரியா? பெருமாளை ஆழ்வார்கள் வைணவம், பெருமாளை கும்பிட்றவங்க ஆழ்வார்கள், சிவனை வழிபடுறவங்க நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 23. அதில் முதன்மையான ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஆழ்வார்கள் 12 பேர். அதில் 2 வகை இருக்கும் ஆழ்வார்கள். பெருமாள் குடும்பத்தில் 2, வைணவத்தில் வடகலை தென்கலை. வடகலை சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவான், தென்கலை அந்த 4000 திவ்ய பிரமம் தமிழ்லே பாடியிருப்பாங்க, அதை பாடுவாங்க. சரியா? ரைட். தமிழ் மொழியில் பக்தி பாடல்களை இயற்றி தங்கள் கடவுளர்களுக்கு சமர்ப்பித்தனர். அது அறிவியல் பூர்வமாக அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது, அவன் சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும். அதான் மூட நம்பிக்கை வார்த்தையில் இருக்குது, சூப்பர்ஸ்டிஷியஸ்பாங்க. மூட நம்பிக்கை, மூடத்தனமாக முட்டாள்தனமான நம்பிக்கை. அது உண்மையா பொய்யா அதெல்லாம் எதுவுமே ஆய்வு செய்கிறதில்ல, மூடத்தனமாக நம்புறது. சிவபக்தியானது இவ்வுலகில் நடைபெற்ற சிவபெருமானின் திருவிளையாடலோடு தொடர்புடையது. திருவிளையாடல்னா என்ன அர்த்தம்? அவருங்க பூமிக்கு பிறந்து வந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் விடுவானுங்க. அது சிவன் விஷ்ணு, குறிப்பாக கிருஷ்ணர் குறித்த பாடல். விஷ்ணு கிருஷ்ணன்லாம் ஒரே, பெருமாள்லாம் ஒரு குரூப்பு, சிவன் தனி, விஷ்ணு கிருஷ்ணன்லாம் ஒரே இது, பெருமாள் எல்லாமே பெருமாளோட அவதாரங்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னடம், தமிழ், தெலுங்கு ஏகப்பட்ட பாடல்கள் இந்த சிவன் விஷ்ணு கிருஷ்ணரை பற்றி பாதிக்கிறாங்க. பௌத்தம், சமணம் ஆகிய சமயங்களில் கடுமையான தாக்குதல்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக புலவர்களாகவும் ஞானிகளாக இருந்தவர்கள் சாதியை அடிப்படையாக கொண்ட சமூக நிலைகளை சாடியதோடு அல்லாமல் ஆண் பெண் சமத்துவத்தை முன்னிறுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராமா? இந்த சைவ வைணவ சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜாதி கட்டமைப்பு உடைக்கணும்னு சொல்கிறாங்களாமா. ஆண் பெண் 2 பேரும் சமன்னு சொல்கிறாங்களாமா, பாகுபாடு இருக்கக்கூடாது. அப்புறம் பௌத்த சமத்தை பயங்கரமாக எதிர்க்கிறானுங்க. அங்கேருந்து தான் கற்றுக்குறாங்களே, ஆண் பெண்லாம் சமம் ஜாதி இல்லைங்கிறதே அங்கேருந்து தான் காப்பி அடிக்கிறானுங்க. ஏன்னா அந்த வைணவ கருத்து எப்பயுமே எப்படி இருக்கும்? ஜாதி கட்டமைப்பு. பிந்தைய வேத காலத்தில் பார்த்தோம்ல அது. விஷ்ணு பக்தி அல்லது வைணவம், சரியா? விஷ்ணுவோட அவதாரம் தான் எது? ராமர், கிருஷ்ண அவதாரங்கள். ஆக்சுவலாக இவங்களாம் அந்தந்த ஏரியாவில் உள்ள தலைவர்கள், மக்களோட தலைவர்கள் இவங்களை வழிபட்டுருக்காங்க. அந்த சாமியெலாம் போய் திடிக்கிட்டாங்க இவனுங்க, கேட்டால் அவரோட அவதாரம் அப்படின்பாங்க. உண்மையான இதாக தான். ஆமாம், கடவுள் ஆக்கிட்டாங்க புத்தரையும் கொண்டு போய். அது தனி.
இந்த பிராமணியத்துக்கு எதிராக உருவானதான் புத்த மதமும் சமண மதமும். சமணம் ஜெயின் இருக்கானுங்கள, இப்போ அவனுங்க 2 பேர் தான் கூட்டு இந்தியாவை கொள்ளையடிக்கிறதுல. ஜெயின்ஸு தானே, குஜராத்திங்கெல்லாம் ஜெயின்ஸு தான். அவங்க எதுக்குன்னே தெரியாமல் இது பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அந்த மகாவீரர் இறந்த நாள் தான் எது தீபா. அவங்க மகாவீரனுடைய அந்த சமண மதம், அவரோட குருமார் இறந்தனால தான் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. அதான் தீபாவளி நாடு முழுவதும் இருந்துச்சு. அதை திருடிக்கிட்டாங்க. திருடி நகரகாசுரம் கதையெல்லாம் சொல்லி அதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்குது. கிருஷ்ண அவதாரங்களை அடிப்படையாக கொண்டது. பன்னீர் தமிழ் ஆழ்வார்கள். அதேமாதிரி திருவள்ளுவரை திட்டிகிட்டே இருந்தானுங்க, அது அழிஞ்சு போயிருக்கும். திருக்குறள் இங்கே ஃபேமஸ் ஆனதுனால இப்போ திருவள்ளுவர் எங்கே ஆள்றா, நாங்கள் தாண்டா அவர் ரிஷிடா அப்படின்ட்டானுங்க. கடைசியில் ஞானி ரிஷின்ட்டானுங்க. இது உண்மையான வரலாறு. நீங்கள் ஏற்றுக்காது உங்கள் விருப்பம். அது உண்மையான வரலாறை நான் அப்படியே சொல்லித்தரேன், அவ்வளோதான். சரியா? பன்னீர் தமிழ் ஆழ்வார்கள் 12 பேர் இயற்றிய அழிவில்லா பாடல்களுக்காகவே நன்கறியப்பட்டவர்கள். அழிவில்லாத பாடலாம் அது. 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. பக்தி இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தாங்கள் செய்த பங்களிப்பின் காரணமாக 2 ஆழ்வார்கள் தனித்துவம் மிகுந்தவர்கள். நம்மாழ்வார், அவர் இயற்றிய 1102 பக்திகளை கொண்ட திருவாய்மொழியால் புகழப்பெற்றால். கேட்பாங்க, திருவாய்மொழி இயற்றியவர் யார்? பக்தி இயக்கத்தில் தமிழில் வந்து பக்தி இயக்கெல்லாம் தூக்கிட்டாங்க. பக்தி இயக்கத்துலேருந்து கொஸ்டினே வராது, வரலாற்றிலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நம்மாழ்வார் இயற்றியது பற்றினா ஒவ்வொரு பேரா 1102 பற்றி அவர் நம்மாழ்வார் எழுதுனதான் திருவாய்மொழி. அடுத்தது அதே மாதிரி இவரே நம்மாழ்வார் பாடினதான் 4000 பாடல்கள். அதான் 4000 திவ்ய பிரபந்தம். அவர் யார்? நம்மாழ்வார் தான். அதை தொகுக்கிறார், பாடிட்டு போகிறாரு, இன்னொருத்தர் அதை தொகுக்குவார். தொகுத்தவர் தான் யார்? நாதமுனி. 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண், சரியா? அவதான் ஆண்டாள். பெண்பால் ஆழ்வார் ஆவார். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார். நோட் பண்ணிக்கோங்க, பெரியாழ்வாரனுடைய பழைய பெயர் விஷ்ணு சித்தர். சித்தர்கள் தான் சொல்லுவாங்க. திராவிட இந்த இதிலேருந்து வந்தவங்கெல்லாம் சித்தர்கள் அப்படிம்பாங்க. ரிஷிகள் கிடையாது. சித்தர்கள்னால் திராவிட தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க சித்தர்கள்னு சொல்லுவாங்க. தாய் யசோதையின் இடத்தில் தன்னை இருத்தி குழந்தை கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை புனைந்துள்ளார். யார்? பெரியாழ்வார். யாரோட தாய்? கிருஷ்ணனுடைய தாய் யசோதை. இவரை வந்துட்டு யசோதையாக கற்பனை செஞ்சுக்கிட்டு கிருஷ்ணனை பற்றி, குழந்தையா இருக்கார்ல, அவரை போட்டு நிறையா பாடல் எழுதியிருக்காரு பெரியாழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குல்ல, அங்கே சவுத்தில் துளசி தோட்டத்தில் பெரியாழ்வார் ஆண்டாளை குழந்தையாக கண்டெடுத்தார். அங்கே ஒரு குழந்தை அனாதையாக இருக்குது. அந்த குழந்தை தான் யார்? ஆண்டாள். அங்கேயே திருவள்ளிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குல்ல, அங்கேயே வளர்கிறாங்க ஆண்டாள். ஆண்டாள்னால் ஆட்சி புரிபவள் அப்படின்னு அர்த்தமா. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய 2ம் ஆண்டாளின் புகழ்பெற்ற கவிதை நூல்கள். கேட்பாங்க, யார் ஆண்டாளை தத்தெடுத்து வளர்த்தது? யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வாரனுடைய பழைய பேர் என்ன? விஷ்ணு சித்தர். விஷ்ணுவை பெருமாள் விஷ்ணு தானே, அவரை பற்றி பாடுறவர். திருவள்ளிபுத்தூரில் தான் அந்த அம்மாவை கண்டெடுக்கிறார் குழந்தையா. அந்த அம்மா இயற்றிய நூல்கள் தான் எது? திருப்பாவை, கிருஷ்ணனை அடையும் வழியுமாமா அந்த நூலில். அதை பற்றி நாச்சியார் திருமொழி, பெண்ணின் புனித பாடல்கள். அப்படி இது 2 யாரோடது? ஆண்டாளோடது. அப்புறம் அங்கேருந்து அந்த அம்மா இங்கே வந்துடும், ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடும். எங்கேருந்து? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடும். வைணவ திருவிழாக்களின் பொழுது, திருமண விழா அப்போல்லாம் இந்த அம்மா எழுதின பாடலை தான் பாடுறாங்கன்னு சொல்கிறாங்க.
இந்த கோயிலை சுற்றிலும் போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெருமாள் கோயிலில் சுற்றிலும் வச்சுருப்பாங்க. சாமி இல்லை, இவங்க தான் முதல் மூவர். 12 ஆழ்வார்களில் முதல் மூவர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பேரே பயங்கரமாக இருக்குது எல்லாமே. பூதம், பேய். ஆமாவா? திருமலைசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பன் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள். 63 நாயன்மார்கள். அதேமாதிரி சிவன் கோயிலில் சுற்றியில் வச்சுருப்பாங்க. சுற்றிட்டு வருவீங்களா பிரகாரத்தை சுற்றியில் வச்சுருப்பாங்க. இவங்க தான் 63 நாயன்மார்கள். ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், இவங்கள தான் மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. நாயன்மார்களில் மும்மூர்த்தி யாருன்னு கேட்பாங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்களுடைய பாடல் 63 நாயன்மார்களுடைய பாடல் என்ன பண்ணுறாங்க? நம்பி ஆண்டார் நம்பி கிபி 1000 தொகுக்கிறார். கிபி 1000 பொது ஆண்டு காமனராசி. அதுவே சைவ புனித நூலான திருமுறையின் அடிப்படையாக உள்ளது. சைவத்தில் புனித நூல் எது? திருமுறை. சரியா? அதுக்கு திருமுறை 12 நூல்களை கொண்டுள்ளது. திருமுறை 11 நூல்கள் நம்பி ஆண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டவை. சரியா? பெரிய புராணம் 12வது நூல். முதல் 11 நூலை தொகுத்தவர் யார்? நம்பி ஆண்டார் நம்பி. 12வது பெரிய புராணம், அதை தொகுத்தது யார்? சேக்கிழார். பெரிய புராணம் ஃபேக்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆதிசங்கரர். இதுதான் பக்தி இயக்கத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்டே வருதான். 8ஆம் நூற்றாண்டு அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தார். இப்போ கூட இவருக்கெல்லாம் சில அங்கங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்களே, ஆமாவா? அத்வைதம். அத்வைதம்னா என்ன சார்? ஞானத்தை பெறுவதன் மூலயமாக. ஞானம்னா அறிவுன்னு அர்த்தம். ஜீவாத்மா. ஜீவாத்மானா இது நம்ம ஜீவன் அப்படின்னு இருக்கா, நம்ம உடம்புல இருக்குல்ல உயிர், அதான் ஜீவாத்மா. பரமாத்மா, பிரம்மன், கடவுள். அறிவை வளர்த்துக்கிட்டாக்க ஜீவாத்மா எங்கே போய் சேர்ந்துருமா? பிரம்மனை போய் சேரும், பரமாத்மாவை போய் சேரும். அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அதோட அந்த அத்வைத்தோட கான்செப்டே. இவர் பூரி, பத்ரிநாத், துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவினார். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எந்த நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டு. பூரி எங்கே இருக்குது? இது இமயமலை பத்ரிநாத். பூரி ஹோட்டலில் இருக்கா சார்? ஒரிசா. பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல, துவாரகா. இது வட இந்தியா. துவாரகா ஊபி இல்லை பீகாராக இருக்கும். சிருங்கேரி இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சிருங்கேரி. கும்பகோணம், தஞ்சாவூர் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இங்கே 4 இடங்களில் மடங்களை அப்பயே உருவாக்குறார் 8ஆம் நூற்றாண்டிலே. கற்றுக்கொள்ளுதல், வழிபாடு செய்வதற்கான மையங்கள். அந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தி இயக்கத்துக்கு மேலே அவருக்கு ஆர்வம் கிடையாது. வேத மரபுகளை மீட்டெடுக்கணும், அதுதான் அவரோட இது. வேத மரபுனா என்னது? யாகம் நடத்துறது, அப்புறம் ஜாதி கட்டமைப்பு, பெண் அடிமை, அதெல்லாம். பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு அவர் எழுதிய உரையே அவர் ஆற்றிய பணியில் சால சிறந்தது. பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியிருக்கார். உரை என்னது? அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறது. பிரம்மசூத்திரம் வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல். பிரம்மசூத்திரம் அதில் என்னது? சூத்திரம்னா என்ன அர்த்தம்? யார் யார் எப்படி இருக்குன்னு ரூல்ஸ் போடுவாங்க, எழுதியிருக்காரு. அடுத்து உபநிடதங்கள் தெரியும் இல்லையா? துணை வேதங்கள் பார்த்துருக்கோம். உபநிடதங்கள் குருவும் சிஷியனை உட்காந்து பேசுவாங்க. குரு வந்து சிஷியனுக்கு எப்படிலாம் வாழணும்னு வாழ்க்கையை பற்றி தத்துவங்களை சொல்லுவார். அதான் உபநிடதங்கள். அது உபநிடதத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் உரை எழுதியிருக்காரு. பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியிருக்காரு. 2 முக்கியமானது அவரோடது. வேத மரபை மீட்டெடுக்கணுங்கிறது தான் அவரோட வேலை. இந்த ஆதிசங்கரர். அடுத்து ராமானுஜர் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த
வைணவ திருத்தொண்டர். வைணவனா இது பெருமாள் குரூப்பு. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு ஆதிசங்கரர். இவர் 2வது பார்ட்டு. அவர் 8ஆம் நூற்றாண்டு, இவர் 11ஆம் நூற்றாண்டு. தென்னிந்தியாவில் தான் தொடங்குது இதெல்லாம். வசிஷ்டாத் வைதம் கேட்பாங்க. இந்த தத்துவத்தை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்து பின்னரும் ஜீவாத்மா இருக்குல்ல, பரமாத்மா கூட கலந்து, இவரோட கான்செப்டை அப்படியே கொஞ்சம் மாற்றுறாரு இவர். கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்து கொள்கிறது என இத்தத்துவம் கொடுக்கும். அங்கே சிவாவோட ஆத்மா அங்கே போயிடுச்சு, பரமாத்மாவுக்குள்ளே கலந்துருச்சு. அவர் சொல்கிறார் கலந்துச்சுன்னா அதில் தான் கடவுளாயிருவார். ஆனால் இவர் சொல்கிறார் என்ன தெரியா, அங்கே போனாலும் சிவா அவரோட ஆத்மா என்ன பண்ணும், அவரோட கேரக்டர் அப்படியே வச்சுங்க. சிவா அங்கே சிவாவே இருப்பார், சரியா, கார்த்தியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆமாம். நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். இங்கே இருக்குல்லையா ஸ்ரீரங்கம், திருவரங்கம், திருச்சிக்கிட்ட. அங்கே சமூக சமத்துவ கருத்துக்களை பரப்பிய அவர் கோயில்களில் நிலைவதற்கான சாதிய கட்டுப்பாடை கண்டனம் செய்தார். ரொம்ப முக்கியமானது. மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் ஒரு தொடர் வந்துச்சு, பார்த்துட்டிங்களா? இவரை பற்றி தான், ராமானுஜர் தான். இவர் தான் அவர். அப்போ என்ன பண்ணியிருக்கான், எல்லாம் ஜாதி கட்டமைப்புலாம் இருக்குது, கோயிலில் வரக்கூடாதுன்றான். கோபுரத்தை கண்டா கோடி புண்ணியண்டா, அங்கேயே நின்றுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ஓடி போயிரு, கோயில் கட்டுறதோட அவன் மேலே முடிஞ்சு போச்சு, பணம் இருந்தால் வா இந்த பக்கம் எட்டிப்பார், ஆனால் கொடுத்துட்டு போ அப்படின்னு வச்சுருக்கானுங்க. இவர் அதையும் உடைக்கிறார். யார்? ராமானுஜர். விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமி, விஷ்ணுவோட இணைய லட்சுமி, பெருமாள் காலில் உட்காந்து கால் அமைக்கி விடும்ல, ஆமாம், அவனும் வடக்கன்ஸ் கதைனாவே என்ன இருக்கும், பெண் அடிமை, நானுக்கு பெண் அடிமை, அதான் அவனுங்களோட பக்தி நெறி. ஸ்ரீ வைணவம் என்றழைக்கப்படுகிறது. ஸ்ரீ வைணவம் இவரோடது. அறநெறியை பரப்புவதற்காக அவர் பல மையங்களை நிறுவுகிறார். 16, 17ஆம் நூற்றாண்டு. அவர் எத்தனாம் நூற்றாண்டு? அவர் 11ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் 17, 16, 17 கண்டாங்க. 16ஆம் நூற்றாண்டுலாம் எப்போ ஆரம்பிக்குது? 1500. சரியா? 17ஆம் நூற்றாண்டு 1601. 11ஆம் நூற்றாண்டில் எப்போ தொடங்குது? 1001. 1லேருந்து 1100 வரைக்கும். வைணவ சமயம் இந்தியா நெடுகிலும் பரவியது. தெற்குல இருந்து தான் பரவுது. 8ஆம் நூற்றாண்டில் யார்? இவர் ஆதிசங்கரர். 11ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர். இவர்கிட்டருந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு வட இந்தியா ஃபுல்லாக கொண்டுட்டு போவாங்க, இந்தியா முழுவதும் பரப்புவாங்க. எங்கே பரவுச்சு? எந்த நூற்றாண்டில்? 16, 17ஆம் நூற்றாண்டில் பரவுது. புகழ்பெற்ற சமஸ்கிருத கல்வி மையமாக விளங்கிய காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம் செழித்தோங்கியது. வடகலை சொன்னாலே வடகலை தென்கலை. நாமம் போடுறதில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்டைல். யூ ஷேப்பு ஒய் ஷேப்பா அந்த மாதிரி நாமம் தான். ஆனால் 2 பேருமே வடகலையில் தென்கலை. இப்போ கூட சண்டை நடந்துச்சு பாருங்கள், யானைக்கு என்ன நாமம் போடுறது, வடகலை நாமமா தென்கலை நாமம். வடகலை வந்துட்டு சமஸ்கிருத பாடல்களில் பாடுவானுங்க, தென்கலை வந்துட்டு 4000 திவ்ய பிரமன் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த பாடலை பாடுவாங்க. அதெல்லாம் தென்கலை. அப்போது காஞ்சிபுரத்தில் வடகலை வைணவம், ஸ்ரீரங்கத்தில் தென்கலை வைணவம். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானது என வடகலையினர் கருதினர். தமிழ் மொழியில் 12 ஆழ்வாரால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு தென்கலையினர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். இப்போ கூட இந்த தோசை, யார் தோசையை கடவுள் கொடுக்குறதுன்னு சண்டை போட்டுக்கிட்டானுங்க பாருங்கள், சண்டை போட்டுக்கிட்டானுங்க. அவங்க பேசின பேச்செல்லாம் அவங்க காதில் கேட்க முடியல. ஆமாவா? பார்த்துருப்பீங்க டிவியில். 14ஆம் 15ஆம் நூற்றாண்டுகளில் வட இந்தியாவில் நடைபெற்ற சமய இயக்கங்களை பற்றி அறிய விரும்புவோர். வட இந்தியாவில் பக்தி இயக்கம், தென்னிந்தியாவில் முடிஞ்சிருச்சு, இது வட இந்தியா. இக்கால இந்து சமய தலைவர் இஸ்லாம் குறித்து மிகவும் வேறுபட்ட 2 அணுகுமுறையில் கொண்டிருந்தனர். அங்கே இருந்த இஸ்லாம் அல்லாதவங்க, இந்த பக்தி இயக்கத்தினர் இருக்காங்களே, அவங்க 2 கான்செப்ட் யார் மேலே? இஸ்லாமியர் மீது. ஒரு குழுவினர் இஸ்லாமியில் எது சிறந்ததோ அதை ஏற்றுக்கொண்டனர். நல்ல விஷயம், அங்கே இருந்தால் இஸ்லாமிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குரூப்பு ஏற்றுக்க மாட்டாங்க.
அதே மாதிரி அங்கே தான் என்னாச்சு, ஜாதி கட்டமைப்பா. அப்போ என்ன ஆகுது, சூத்திரர்களை மதிக்கவே மாட்டேங்கிறான், கோயில் பக்கம் விட மாட்டேங்கிறான், கடவுளையும் பார்க்க மாட்டேங்கிறான், மோச்சம் இல்லைன்றான். ஸோ கடவுளை நீ எல்லோரும் சமண்டாங்கிறான் இஸ்லாம் மதம். அதனால் எங்கே போகிறானுங்க எல்லோரும், சுயமரியாதை வேணும்ல, நம்மளே மதிக்க மாட்டாங்கிறான், எதுக்கடா அவன்கிட்ட போய் குப்பை கூட்டிகிட்டு போடா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அந்த மதத்துக்கு போகிறான். இப்போ சொல்லிகிட்டு இருக்கானுங்க ரொட்டிக்காகவும் அல்லது அடுத்தவங்க மிரட்டியோ மதம் மாறல. அவனுங்க உங்களை மதிக்கலை, அதனால் இவங்களாம் மதம் மாற. கொஞ்சம் சூடு சொர்ணர்களும் மதம் மாறிட்டான். சரியா, சூடு சொர்ணர்லாம் அங்கேயே இருந்துக்கிட்டான், நான் சொல்கிற கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டான். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, வழிமுறைகளை மாற்றுறாங்க, ஏன்னா மதம் மாறி போகிறாங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம இங்கே கூட பார்த்தோம், ராமானுஜர் இங்கே வேறு மதத்துக்கு ஓடி இருப்பாங்க எல்லோரும், எல்லா ஜாதியினர் கோயிலுக்கு வரலாம் வாடான்னு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த மாதிரி. ஆனால் ஒரு பிரிவினர் இஸ்லாமை பரிவோடு அணுகினர், மற்றொரு பிரிவினரோட பகைமை பாராட்டினர். இஸ்லாம் கொண்ட வெறுப்பு இப்போ வரைக்குமே, அப்போயிலேருந்து இடைக்கால இந்தியாவில் தொடங்கிடுச்சு. புதிய சமய பிரிவுகளை நிறுவிய கபீர், குருநானக் மற்றும் பிறர் முதல் குழுவை சேர்ந்தவர் ஆவார். கபீர் புதிய பிரிவு, எல்லா மதத்துக்கும் நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பார். அவரோட சீரர் தான் குருநானக் வட இந்தியாவில். அவரோட முக்கியமான இதே வந்து சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர். சீக்கிய மதம் தோன்றுறதுக்கு முக்கியமான காரணமே இஸ்லாம் அல்லாத பக்தி இயக்கத்தினர் இருக்காங்களே, அவங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது தான் அது. அதே சமயம் வங்காளத்தில் உருவான சைத்தன்ய தேவா, சைத்தன்ய மகாபிரபுவுடன் தொடர்புடைய இயக்கம் இரண்டாவதாக செயல்பட்ட குணநலன் கொண்டிருந்தது. இது முதல் குரூப்பு. அதே வங்காளத்தில் ரெண்டாவது குரூப்பு, இஸ்லாம் கண்டாவே ஆகாது அப்படின்னு சொல்கிற குரூப்பு சைத்தன்ய தேவா இல்லை சைத்தன்ய மகாபிரபு, அப்படி ரெண்டு குரூப்பு. இது எங்கே இருந்துச்சு, இது வந்துட்டு பஞ்சாப் ராஜஸ்தான் அந்த ஏரியாவில் இவங்க. இது வந்து வங்காளத்தில் எந்த ஏரியாவில்னு கேட்பாங்க. பக்தி இயக்க சான்றோர்கள் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், பக்தி இயக்கத்தில் 8ஆம் நூற்றாண்டில் இவர் ஆதிசங்கரர், அவர் சொன்ன கான்செப்ட் என்னது, அத்வைதம். 11ஆம் நூற்றாண்டில் ராமானுஜர் கொஞ்சம் அதிலேருந்து மாறுபடுறார், இவருக்கு சொன்ன கான்செப்ட் அது விசிஷ்டாத்வைதம். அத்வைதத்து மாதிரி விசிஷ்டாத்வைதம், எல்லோரும் கோயிலுக்கு வரலாம் அப்படிங்கிறாரு. எங்கே இருந்தார் இவர், ஸ்ரீரங்கம். இவர் கேரளா. இவர் 4 மடத்தை உருவாக்குறாரு, ஒரு நிறையா மடத்தை உருவாக்கியிருப்பார். எங்கெங்கே உருவாக்குனாருன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது 16-17ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வடகலை செலுத்துவங்கியது, ஸ்ரீரங்கத்தில் தென்கலை செலுத்துவங்கியது. வைணவத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா. வட இந்தியாவில் பக்தி இயக்கம் 2 குரூப்பு, இஸ்லாமோட அங்கே நல்ல விஷயம்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு குரூப்பு. இல்லை அது அப்படியே எதிர்க்கிறது வங்காளத்தில். சரியா, அவ்வளோதான். வட இந்தியாவில் பக்தி சிந்தனை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றிய ராமானந்தர் இங்கேருந்து போயிட்டுருப்பார். ராமானுஜனுடைய சீடராக இருப்பார் இவர் ராமானுஜர். தெலுங்கு தத்துவ ஞானியான வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே, தெலுங்கு இங்கேருந்து தெற்குலேருந்து போகிறாங்க, கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ணபவன் ஒரு கோயிலை அமைத்தார். கேட்பாங்க எங்கே, மதுரா உத்தரப்பிரதேசம். கவிஞரும் இசைக்கலைஞருமான பார்வைத்திறன் அற்றவருமான சூர்தாஸ் இக்கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் ஆவார். ஆக்ராவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த மதுரா கோயில். கேட்பாங்க மதுராவில் உள்ள கோயில் கட்டினது யாருன்னு கேட்கலாம். அப்புறம் ஆக்ராவில் உள்ள கோயில், அந்த மதுராவில் உள்ள கோயில் ரெண்டோடும் தொடர்புடையது யாருன்னுபாங்க, சூர்தாஸ். எல்லாம் பக்தி இயக்கத்தினர். சூர் சாகர் அவருடைய பக்தி புத்தகம். மேவார், ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பார்டர் பார்த்தோம்ல, மேவார். பட்டத்து இளவரசி மனைவியான மீராபாய், இளவரசரின் மனைவி. இந்த அம்மா பாட்டுக்க இளவரசரை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த அம்மா வேறு பக்கம் கிளம்பிடும், கடவுளை வழிபடுறேன் அப்படின்ட்டு. கிருஷ்ண பகவான் தீவிர பக்தி ஆயிடுவார், அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். யார், மீராபாய். எந்த நாட்டு இளவரசரோட மனைவி, மேவார் நாட்டு இளவரசரோட மனைவி. ரவிதாஸ் என்பவரின் சீடர். கேட்பாங்க ரவிதாஸோட சீடர். இந்த மாதிரி தான் பஜனை பாடலாம் பாடும். பஜனைன்ற வார்த்தையை இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கும். யாரை போற்றி பாடுது,
சைத்தன்ய தேவர், அவர் ஒரு பக்தி இயக்கத்தை சார்ந்தவர். இவர் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் இப்போ பாடுறானுங்கள, அங்கே ஈஷா யோகா அந்த மாதிரி கார்ப்பரேட் சாமியார் போயிட்டு ஏதோ ஒரு நாள் போயிட்டு அங்கே டான்ஸ் போடுறானுங்களா, அந்த மாதிரி டான்ஸ் இவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். பஜனையை வேலைப்படுத்தின மீராபாய் அடுத்துவங்க. இது வங்காளத்தில் வைணவ சமயத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எது? இந்த களிப்பூட்டு டான்ஸு. 16ஆம் நூற்றாண்டில் துளசிதாசர் இந்தி மொழியில் எழுதிய ராமனின் கதையை மீண்டும் சொல்லும் 16ஆம் நூற்றாண்டில் ராம சரித மானஸ் எனும் நூல் நட்பு விசுவாசம் உணர்வுகளுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தது. கேட்பாங்க, துளசிதாசர் எழுதுனா இது இந்தி மொழியில் எழுதியிருக்காரு, எந்த மொழியில் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. அடுத்தது ராம சரித மானஸ் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? ரைட். 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த துக்காராம் பக்தி இயக்கத்தினர். எங்கே பார்த்தோம் துக்காராம்? யார்? மராத்தியர் சிவாஜி. விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து அவர் இயற்றிய ஆன்மீக பாடல்களுக்காகவே அவர் நன்கு அறியப்பட்டிருந்தார். விதோபா குறித்த விஷ்ணுவோட அவதாரமாக விதோபாவாம் அபங்கா அல்லது கீர்த்தனைகள். இது அபங்கா கீர்த்தனைகளை உருவாக்குனது யார்? துக்காராம். யாரோட அவதாரம்? விஷ்ணுவோட அவதாரமான விதோபா பற்றி பாடியிருக்காரு தான் துக்காராம். சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள பண்டரிபுரத்தில் விதோபா பாண்டுரங்கா கோயில் உள்ளது. அங்கே இருக்காமா இந்த கோயில் தான். வங்காளத்திற்கு சைத்தன்ய தேவா எவ்விதமோ அதை போன்று மகாராஷ்டிரா துக்கார். வங்காளத்துக்கு சைத்தன்ய தேவர் பக்தி இயக்கத்தினர் எல்லாம் வைணவன் தான். அது மாதிரி மகாராஷ்டிராவுக்கு யார்? துக்காராம். சூஃபிசம் பக்தி இயக்கம் முடிஞ்சு போச்சு. சரியா? பக்தி இயக்கத்தில் வட இந்தியாவில் இருந்த முக்கியமான பக்தி இயக்கத்தினர் இவங்களாம் யார் யார்? ராமானந்தர், அங்கே தான் அவர் தான் பிரபலமாக்குறார். சூர்தாஸ், அவர் யார்? மீராபாய், ரவிதாஸ், சைத்தன்ய தேவர், இவங்கெல்லாம். அடுத்து யார்? துளசிதாசர். மகாராஷ்டிராவில் துக்காராம், வங்காளத்தில் சைத்தன்ய தேவா. சூஃபிசம். தென்னிந்தியாவில் யார் யார் பார்த்தோம்? ஆதிசங்கரர், ராமானுஜர், 2 பேர் தான் பார்த்தோம். இங்கே இருந்தால் வடக்கில் எடுத்துகிட்டு போவார் யார்? ராமானந்தர். ராமானுஜருடைய சீடர் அவர் ராமானந்தர். சூஃபிசம். சிந்துவை அரேபியர் கைப்பற்றிய காலத்தில், எப்போ அரேபியர் சிந்துவை கைப்பற்றுவாங்க? 8ஆம் நூற்றாண்டு 712. சரியா? முகமது பின் காசிமா 712 முதல்ல சிந்து அரேபியர். கேட்பாங்க இந்தியாவில் கைப்பற்றிய முதல் இஸ்லாமியர் யாருன்னு கேட்பாங்க. துருக்கியரா, மங்கோலியரா, சரியா, ஈரானியரா, அரேபியரான்னு கேட்பாங்க. அரேபியர் தான். அரேபியா மேப் எடுத்து பாருங்கள். கதையை புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. எக்ஸாம் பாஸ் ஆனால் போதுண்டா அப்படின்னு போகாதீங்க. கைப்பற்றிய காலத்தில் சூஃபிசம் இந்தியாவிற்குள் பாதம் பதித்தது. 10-11 நூற்றாண்டுகளில், 6ஆம் நூற்றாண்டுகள் தான் இஸ்லாம் மதம் தோன்றும். 8ஆம் நூற்றாண்டிலே சூஃபிசம் உருவாயிடுச்சு. 10-11 நூற்றாண்டுகளில் டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் பொழுது அது முக்கியத்துவம் பெறுது. முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். சூஃபிசம் இந்தியாவுக்குள்ளே எப்போ தடம் பிடித்தது? அரேபியர் காலத்தில் 8ஆம் நூற்றாண்டுலேயே. ஸ்ட்ராங்கானது எப்போ? டெல்லி சுல்தான்கள் வந்தப்போ. சரியா? சூஃபி செயின்ட் முகமது பின் பக்தியார் காக்கி, அவரோட நினைவாக தான் அப்போதைய உயரமான பில்டிங்கை குதுப்பினார குத்புதீன் ஐபை கட்ட தொடங்குவார் அப்படின்னு பார்த்தோம். அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க கதையில். யோக பயிற்சி, தோற்ற அமைவுகள், இந்திய இசை, நடனம் ஆகியவற்றையும் சூஃபிசம் கை கொண்டது. இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சூஃபிசத்தை 2 பேருமே பின்பற்றுவாங்க, இஸ்லாம் இந்து. இப்போ தர்காலாம் இருக்குல்ல, அந்த சூஃபி துறவிகள் தான் அங்கே புதைச்சிருப்பாங்க. சரியா? நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எந்த தர்கா ஃபேமஸ்ஸு?
தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. நாகூர் தர்கா இப்போ நடக்கும் பாருங்கள், தந்தூரி விசுலாலாம் நடக்கும் அங்கே. அங்கே இஸ்லாமியரும் போவாங்க, இஸ்லாமியர் அல்லாதவங்களும் போவாங்க எல்லாருமே. சரியா? போய் அங்கே இதெல்லாம் பிரியாணிலாம் செஞ்சு போடுவாங்க. அது மாதிரி இரு சமயங்களையும் சேர்ந்தவர்களாக இருந்தனர். சூஃபிசம், சூஃபி எனும் சொல் சூஃப் அதுலேருந்து வந்ததாம். அதன் பொருள் கம்பளி, அது எளிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சூஃபிகள் சொரசொரப்பான முரட்டு கம்பளியிலான உடைகளை அணிந்ததால் சூஃபிகள் என அழைக்கப்பட்டனர். ஏன்னா சாஃப்ட்டு ஃபைன் கம்பளியாக இருந்ததுன்னா அதிக செலவாகும். அதெல்லாம் அப்படியே ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக தான் இருக்கணுங்கிறதுக்காக அந்த கம்பளி. ஏன் அவங்க கம்பளி உடுத்தணும்? குளிர் பிரதேசம் அதெல்லாம், ஈரான் எல்லாமே வட இந்தியா குளிர் பிரதேசம் தான். சூஃபிசம் அடிப்படையில் இஸ்லாமியத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அதன் மீது இந்து பௌத்த சமய கருத்துக்களின் தாக்கம் பெற்றிருந்தது. மகாயான தாக்கம். உலமாக்கள் கடுமையான ஒழுக்க விதிமுறை சூஃபிசம் மறுத்தது. உலமாக்கள்னாக்கா அந்த மத குரு இருக்காங்களே இஸ்லாம் மதத்துக்கு, அவங்க ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் போடுறானுங்க. இந்த புத்த சமண மத துறவிகள் மாதிரி இவங்க ஊர்லேருந்து தூரமாக இருப்பாங்க, மக்களுக்கு அறிவுரை வழங்குவாங்க. யார்? சூஃபிகள். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த கார்ப்பரேட் சாமியாருங்கள் சொல்லுவானுங்க கதை, ஒரு சூஃபி சைன் இருந்தார், அவர் இந்த கதையை சொன்னார், அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. மாறி உட்காருங்க, மாறி உட்காருமா. அடுத்தது, இடைக்கால இந்தியாவை சேர்ந்த சூஃபிகள் முக்கிய அமைப்பினராக பிரிக்கப்படுகின்றனர். 3 முக்கிய அமைப்பினர்: சிஷ்டி, சுரவார்டி, பிரதௌசி. 3 பிரிவு அதிலேயே சூஃபியிலேயே. மொயினுதீன் சிஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கிய. நோட் பண்ணிக்கோங்க, ஃபேக்ட். இந்தியாவில் சூஃபியில் சிஷ்டி அமைப்பை பிரபலமாக்கியவர் யாருன்னு கேட்பாங்க. மொயினுதீன் சிஷ்டி. அஜ்மீரில் இயற்கையை எழுதினார். ராஜஸ்தான் இருக்குல்ல, அங்கே 1236. எந்த நூற்றாண்டு? 13ஆம் நூற்றாண்டு. அவங்கள நினச்சிட்டே அதை பார்த்துட்டு வாங்க. அஜ்மீரில் ஷரீப் தர்கா என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கேட்பாங்க, ஷரீப் தர்கா யாரோட நினைவிடன்னு கேட்பாங்க. யாரோடது? மொயினுதீன் சிஷ்டி, அஜ்மீரில் இருக்குது. அடுத்தது 2வது, நிஜாமுதீன் அவுலியா. டெல்லியில் இருக்கக்கூடிய நிறையா, டெல்லியில் அதிகாரம் இருக்குன்னா யார்? டெல்லி சுல்தான்கள். அவங்க இவரை நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அமீர் குஸ்ரு வருது. இந்திய கிளின்னு பார்த்தோமா, அமீர் குஸ்ரு யாரோட அவையில் இருந்தார்? பால்பன் நினைக்கிறேன், பால்பன். போய் எடுத்து பார்த்துக்கோங்க. யாரை? நிஜாமுதீன் அவுலியாவை பின்பற்றினதில் யார் முக்கியமானவர்? அமீர் குஸ்ரு, கவிஞர், பாரசீக கிளி எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது 2வது அடி, சுரவாட்டி அமைப்பை தோற்றுவித்தவர் சூஃபி இயக்கத்தில். ஈரானை சேர்ந்த சூஃபி அப்துல் வகீத் அபு நஜீத். அவர் கேட்பாங்க, ஃபேக்டில் கேட்பாங்க. பீகாரில் மட்டும் இருக்குதாமா. எங்கே? இந்த சுரவாட்டி பீகார், மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேசுக்கு ரைட் சைடில் மேப்பில் இருக்கும். மேப் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து கபீர். ராமானந்தர், வாரணாசியில், காசி இருக்குல்ல, அங்கே தான் ராமானந்தர் இருக்கார். ராமானந்தர் யாரோட சீடரு? ராமானுஜருடைய சீடர் தான் ராமானந்தர். வடக்கில் வந்துட்டு பக்தி இயக்கத்தை பிரபலமாக்குனவர். இவர் இஸ்லாமியர். இவர் எந்த மதத்தை பின்பற்றாரு? ராமானந்தருடைய செல்வாக்கிற்கு ஆட்படுறார். பக்தி இயக்கத்தினர். இந்து சமய கருத்துக்கள் ஏற்றுக்கொண்ட அவர் இந்து இஸ்லாம் சமயங்களிலே ஒத்திசைவை ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்கிறார். யார்? முதல்ல எடுத்தவர் கபீர். அவரோட சீடர் தான் யார்? குருநானக். அவர் தான் எந்த மதத்தை உருவாக்குறாரு? சீக்கிய மதத்தை உருவாக்குறார். அவரின் கருத்துக்கள் இந்து சமூகத்தில் குறிப்பாக கீழ்நிலை சாதிகளை சேர்ந்தோருக்கு ஏற்புடையதாய் அமைந்தன. கபீரோடது கீழ்நிலைன்னா யார்? அந்த ஆமாம், சூத்திரர்களுக்கு, பஞ்சமர்கள், அவங்களுக்கெல்லாம். பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரே என்றும்
வடிவமற்றவர் என்றும். நிறைய கடவுள் இருக்குது, அதுவும் ஜாதியை வச்சு பணத்தை வச்சு கடவுள் வேறையாவார். அப்போ அந்த கடவுள் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. கடவுள்லாம் ஒருத்தர் தான், அவருக்கு உருவம்லாம் கிடையாது, அடிச்சுக்காதீங்கடா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா? கபீர். சமயம், ஜாதி, செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடுகளை அவர் கண்டனம் செய்தார். பொருளற்ற சடங்கு முறையில் அவர் கண்டனம் செய்தார். சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். கபீரின் பாடல்கள் போஜ்பூரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவை. இந்த பீகார் அந்த ஏரியாவெல்லாம் போஜ்பூரிங்கிறது என்னது? பீகார், உத்தரப்பிரதேசில் தாய்மொழி. ஸோ அந்த தாய்மொழி அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி பாடுறார். கபீரின் கிரந்தவலி பைஜக், சரியா, அவரோட கவிதைகளின் தொகுப்பு. யாரோ தொகுத்துருக்காங்க, கம்பைல் பண்ணுறது அப்படிம்பாங்க. குருநானக் 15ஆம் நூற்றாண்டு, லாகூருக்கு அருகே, பாகிஸ்தான். சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, அந்த சமய சான்றோர்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் என்ன பண்ணுறாரு, உரையாடுறாரு. ஆன்மீகத்தில் நோக்கி போகிறார். என்னடா வாழ்க்கைன்னு என்னடான்னு தேடிட்டு போகிறார். பல புனித ஸ்தலங்களுக்கு சென்று வந்த அவர் இறுதியில் லாகூருக்கு அருகே கர்த்தாப்பூரில் குடியேறார். யார்? குருநானக். 1539 வரைக்கும் இருக்கிறார். இந்த பக்கம் ஒரு 39, அந்த பக்கம் ஒரு 31. அவ்வளவு 70 வருஷமா? 70 வருஷம். 1539 இறந்துடுறார். 39 யாரோட ஆட்சி காலம்? 69 யாரோட ஆட்சி காலம்? டெல்லி சுல்தான்கள், லோடி வம்சமாக இருக்கும். லோடியா இல்லை சையது. 39 முகலாயர் ஆட்சி காலம். முகலாயரா? ஷெர்ஷாசூரி. ஷெர்ஷாசூரி முகலாயர் கிடையாது, அவர் தான் விட்டுட்டு ஓடிடுவார். திரும்ப 45 தான் கைப்பற்றுவார். ஷெர்ஷாசூரி இருக்க மாட்டார், இறந்துருப்பார். இல்லை, ஷெர்ஷாசூரி காலம்தான். ஏதோ நடைபாதை ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்களாமா. ஐயோ. குர்தாஸ்பூரில் நானக் கோவில். பாகிஸ்தானின் கர்தாப்பூரில் உள்ள குருத்வாரா, தர்பா சாஹிப் இரண்டையும் இணைக்கும் வகையில் அமைஞ்சிருக்காமா. பார்டரு பிரிச்சுட்டால அதுக்கப்புறம் நாட்டை. அதுக்கப்புறம் இவர் தான் வந்துட்டு சீக்கிய மதத்தை உருவாக்குனார். அதை பற்றி சொல்லியா? அவரோட போதனை கடவுள் வடிவமற்றவர். அவங்க குரு சொன்னார்ல, அதே மாதிரி தன்னை பின்பற்றுவோர் அமைதிக்காகவும் வீடு பேற்றிற்காகவும் கடவுளை நினைத்து தியானம் செய்யும்படி கூறினார். நினைத்து வீடு பேற்றுனா என்ன அர்த்தம்? மறுபிறவி எடுக்கக்கூடாது. அதுக்காக அவர் சீக்கியர்களின் முதல் குரு. சீக்கிய வம்சம். வேத சடங்குகள், சாதி பாகுபாடுகள் ஆகியவை மீது அவர் பெரும் வெறுப்பு கொண்டிருந்தார். சாதி பாகுபாடு. குருநானக்கின் போதனைகளே 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் மூலக்கோட்பாடாக அமைந்தது. 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி. 1461 தானே அவர் பிறந்தது? 69, 15 ரைட். குரு கிரந்த் சாஹிப் என்றழைக்கப்பட்டது. போதனைகள், குருவோட போதனை யாருக்கு? அந்த சீக்கிய மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு குருவோட போதனைகள் அடங்கிய புத்தகம் தானே அது. குரு கிரந்த் சாஹிப் அப்படின்ற நூல், புனித நூல். கேட்பாங்க, இவங்களுடைய புனித நூல் எதுன்னு கேட்பாங்க. புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக குருநானக்கின் போதக பரப்புரை செய்யப்பட்டன. கீர்த்தன். இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே, என்னது? பஜனை. பஜனை யாரோடது? மீராபாய். சரியா? கிருஷ்ணன். ஆமாம், காதலி. கீர்த்தனுங்கிறது சீக்கிய மதம். தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினர். இவைகளே காலப்போக்கில் குருத்வாராக்களாக மாறின. தர்மசாலை, அங்கே போனீங்கன்னா எந்நேரம் 24 ஹவர்ஸ் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பானுங்க உங்களுக்கு. குருத்வாராவில் எங்கே? தர்மசாலைகள். தர்மசாலை இருந்தால் என்னவா மாறுது? குருத்வாராவாக மாறுது.
லேனா என்ற தனது சீடரை தனக்கு பிறரான குருவாக நியமித்தார். நோட் பண்ணிக்கங்க. லேனா அடுத்த குருவை நியமிப்பாங்க. குரு கோவிந்த் சிங் காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழக்கு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. குரு கோவிந்த் சிங் பாகல் எனும் திருமுழக்கு. குருவோட வாள், சரியா? ஏதோ ஒரு இனிப்பு, என்னது எப்படி சொல்லலாம், பானக்கமா, பானக்கம்னு சொல்கிறாங்கள, கேள்விப்பட்டீங்களா? பானக்கலாம் கேள்விப்பட்டது இல்லையா? அது ஒரு இனிப்பு தண்ணி. இப்போ வெயில் டைம்லாம் பண்டிகை நடக்குதுல்ல, இந்த சவுத்து பக்கம்லாம் திருச்சி தாண்டி மதுரைலாம் கொடுப்பாங்க பானக்கன்ட்டு. நீர்மோர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பானக்கம் வச்சு கொடுப்பாங்க, சர்க்கரை இதெல்லாம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு இனிப்பு சுவையடிக்கக்கூடிய பானம். அதை வந்து குரு என்ன பண்ணுவார், அவரோட கத்தியால் கலக்கி கொடுப்பாராம். இவ்வாறு திருமுழக்கு பெற்றவர்கள் கால்சா. கால்சா, கால்சானா தூய்மைன்னு அர்த்தம். ஒழுங்கமைக்கப்பட்ட சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினர் ஆயினர். நோட் பண்ணிக்கங்க. இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ கிறிஸ்தவர்கள் குழந்தைய பிறந்து என்னது புனித ஸ்தானமாக ஏதோ சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் ஞானஸ்தானம் பெறுதல்னு சொல்லுவாங்களே. அது மாதிரி இந்த மதத்தில் அதை குடிச்சிட்டாங்கனாக்கா அந்த அமைப்பில் வந்து சகோதரராக மாறுறாங்க. இவர்கள் சிங் என அழைக்கப்பட்டனர். சிங்குனா சிங்கம். அவங்களுக்கு அந்த தண்ணி குடித்த உடனே இந்த மாதிரி ஆயிடுவாங்க. கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் 5 தனித்தன்மையை கொண்டிருக்க வேண்டும். அவை 5 விஷயம் வச்சுருப்பாங்க அவங்க. ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை போல் இருக்கு. கேஸ், வெட்டப்படாத முடி வெட்ட மாட்டாங்க அவங்க. குடியும் போட்டிருக்காங்களா? அடுத்தது கன்கா, சிகைக்கோல், அந்த முடியை சுற்றி சொறி வைக்கிறதுக்கு ஒரு குச்சி. கிருபான், சின்ன கத்தி கையில் வச்சுருப்பாங்க. உருவாள், இவ்வளோ நீளத்துக்கு ஒரு கத்தி. கடா, இரும்பு காப்பு, கையில் காப்பு போட்டிருப்பாங்க டைம். கச்சேரா, சரியா, உள்ளாடை, அது ஒரு உள்ளாடை. இது 5 வச்சுருப்பாங்க. யார்? அந்த சிங்கு. அந்த இதில் கால்சா அந்த முறைப்படி அந்த தண்ணி குடிச்சிட்டானாக்கா இது எல்லாம் ஃபாலோ பண்ணணும். குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக, அவர் தான் கடைசி குரு கோவிந்த் சிங். அவர் யார் போட்டு தள்ளிடுவா? குரு கோவிந்த் சிங் தானே போட்டு தள்ளிடுவாங்க. யார்? ஷாஜகானோட அப்பா யார்? ஜஹாங்கீர். எடுத்து பாருங்கள், குரு கோவிந்த் சிங் தான் நினைக்கிறேன். அவருக்கு பின்னாடி யாருமே குரு கிடையாது. அதன் கருத்துக்களை கல்சா அமைப்பு பரப்பியது. கேட்பாங்க, குரு கிரந்த் சாஹிப் சீக்கிய மதத்தினுடைய புனித நூல், அந்த கருத்துக்களை பரப்பின அமைப்பு பேர் எதுன்னு கேட்பாங்க. கால்சா. சரி. சமயங்கள், பக்தி இயக்கத்தின் தாக்கம். 3 பக்தி இயக்கம் பார்த்துருக்கோம். எது? சீக்கியம், அப்புறம் பக்தி இயக்கம், சூஃபி இயக்கம். 3மே பக்தி ரிலேட்டடு, சரியா? அந்த ஜாதி கட்டமைப்பெலாம் வெறுக்கிறாங்க, பெண்ணடிமையை வெறுக்கிறாங்க, அதெல்லாம் இதில் வரும். ப்ளஸ்ஸு அந்த வட்டார மொழியெல்லாம் அந்த பாடலை பரப்புவாங்க. அப்போ அந்த மொழியெல்லாம் வளரும். அதேமாதிரி எல்லா மதத்தினரையும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு சகிப்புத்தன்மையை உருவாக்கி பக்தி தாண்டா முக்கியம்னு கொண்டுட்டு வராங்க. யார்? இந்த பக்தி சூஃபி இயக்கத்தினர். இடைக்கால இந்தியாவில் இருந்தால் பக்தி சூஃபி. இந்து சமயத்திற்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. இதுதான் தப்பு. இந்து சமயம் அங்கே இல்லவே இல்லை. இங்கே எங்கேயாவது யூஸ் பண்ணாங்க? வைணவம், சைவம், அது 2. அப்புறம் சீக்கிய மதம், அது மாதிரி. உடனே அங்கேயும் பாருங்கள், இஸ்லாமிய தாக்குதல்னு அவன்லாம் தாக்கலை, அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இங்கே இவனுக்கு பண்ணுற கொடுமையை பார்த்து நிறைய பேர் இஸ்லாம் மதத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதனால தான் சொல்லுவேன், இங்கே இஸ்லாமியர் அவ்வளோதான் இந்துக்களுக்கு எதிரி, சந்துக்களுக்கு எதிரின்னு இருப்பானுங்க. அந்த இஸ்லாம் எங்கேருந்து போனவன்? நம்ம ஜீனு, நம்ம உடன்பிறப்பு தான். இவனுங்க பண்ண கொடுமையினால அந்த மதத்துக்கு போயிட்டான். அதனால் நீங்கள் அவனுங்கள்ட்ட பகைமையெல்லாம் பாராட்டாதீங்க தயவு செஞ்சு, சரியா? இப்போ கூட பாருங்கள், ஒன்னது இவனுங்களாக தான் இருப்பானுங்க அங்கே. அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு கட்சியை சேர்ந்தவனாமா அவன். சரி. இஸ்லாமிய தத்துவங்களுக்கு கூறுகளான கடவுள் ஒருமைப்பாடு, உலக சகோதரத்துவம் போன்ற பக்தி இயக்க சான்றவர்களால் வலியுறுத்தப்பட்டு அமைதியும் இணக்கமும் வளர்த்தன. அங்கே இஸ்லாம்ன்றது நல்ல விஷயம்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே தானே என்னது ஜாதி கட்டமைப்பு,
பெண்ணடிமை எல்லாம். இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. எல்லோரும் சமம், உலகம் ஃபுல்லாக நம்ம தாண்டா, எல்லோரும் சகோதரர்கள். அதான் கான்செப்டே. பக்தி இயக்கம் சாமானிய மக்களின் இயக்கமாகும். அவ்வியக்கம் தனது பக்தி இயக்கங்களை எழுத அம்மக்களின் மொழியை பயன்படுத்தியது. வட்டார மொழி. மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கமாக மராத்தி, தமிழ்நாட்டில் பக்தி இயக்கமாக தமிழில் எழுதுனானுங்க, கன்னடாவில் கன்னட மொழியில் எழுதுனானுங்க, இதில் தெலுங்குனா தெலுங்கில் எழுதுனானுங்க. அதான் சொல்கிறாங்க. இந்திய மொழிகள் வளர்வதற்கான இடத்தை பக்தி இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. இடைக்கால இந்தியா ஃபுல்லாகவே பக்தி நூல்கள் தான் இருக்கும், மொக்கத்தனமாக இருக்கும். பிராந்திய மொழியில் இலக்கிய செயல்பாடுகளுக்கு அது உந்து சக்தியாகுது. பிராந்திய மொழி, வட்டார மொழி, ரீஜனல் லாங்குவேஜ், அந்தந்த ஏரியாவில். தேசிய மொழின்னு ஒன்று கிடையவே கிடையாது. தேசியன்னு ஒன்று இல்லவே இல்லை இந்தியாவுக்கு. அந்தந்த ஊர் மக்கள் அவனுடைய இயற்கை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கலாச்சார பண்பாடு சரியா அதெல்லாம் இருந்துச்சு. சரிவை சந்தித்து கொண்டிருந்த சமஸ்கிருத மொழி இந்து அரசர்கள் நல்கிய ஆதரவால் தக்க வைக்கப்பட்டது. எங்கே தக்க வச்சானுங்க? வேத பாடசாலையில் உருவாக்குனாங்களே இடைக்கால இந்தியாவில். கோயில்கள் கட்டி கொடுத்தானா அங்கே மட்டும் மந்திரம் ஓதுவான். வேத பாடசாலையில் அவன் பையனுக்கு மட்டும் கற்றுக் கொடுப்பான். எல்லாத்துக்கெல்லாம் போய் சேரலை. இப்போ தான் கற்றுக்க சொல்கிறான் அவங்களெல்லாம் சமஸ்கிருதத்தை. புதிய கல்விக் கொள்கையில் கடைசி பக்கத்தில் போட்டுருக்கு. அனைவரும் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்படும் புதிய கல்விக் கொள்கையில் கடைசி பக்கத்தில் எழுதியிருக்கானுங்களாமா. எவனுக்கும் புரியாது. அதை படிச்சுன்னா நீ திரும்ப பழைய வேத காலத்துக்கே போக வேண்டியதுதான். ஜாதி கட்டமைப்பு, பெண்ணடிமை, குலத்தொழில் எல்லாம் வரும். அதுக்கு தான் அந்த புதிய கல்விக் கொள்கை. இக்கால பகுதியில் உயர்த்துடுப்புடன் ஒரே பழமையான மொழி தமிழ் மட்டுமே. ஆனால் தமிழ் இலக்கியத்தின் பொது பண்பு இடைக்காலத்தில் மாறிவிட்டது. சங்ககால இலக்கியத்தில் சாமானியன் எழுதுனா, இயற்கை எழுதுனா. சங்ககால இலக்கியங்களில் அகநானூறு புறநானூறுனா என்னது? மனுடைய வாழ்க்கை. வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தான்? காதலன் காதலி. வெளியில் எப்படி இருந்தான்? வீரம் கொடை. புறநானூறு எப்படி வாழணும்? நன்னூல், தொல்காப்பியம் அதெல்லாம் இருந்துச்சு. அறநூல்கள் எல்லாமே சாமானிய மக்களை பற்றி இருந்துச்சு. அப்படியே மாறி கடவுளை பற்றி மட்டும் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே தாங்க என்ன ஆயிடுச்சு? வடக்கன்ஸு ஆரிய குரூப் உள்ளே பூந்துச்சு. எல்லாத்துக்கும் கல்வி மறுக்கப்பட்டது. நீலாம் படிக்கக்கூடாதுன்னா, எழுத்தறிவு நீ கற்றுக்கக்கூடாதுன்னா. அப்போ என்னாச்சு? பொதுமக்கள்லாம் கல்வியர் எழுத்தறிவு அற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள் இடைக்கால இந்தியாவில். அப்போ சாமானியனை பற்றின விஷயம் அங்கே இல்லை. எதில் இல்லை? இடைக்கால இந்தியாவில். அப்போ இடைக்கால இந்தியாவில் உள்ள எல்லாமே என்னது? பக்தி இயக்கம், இலக்கியங்கள். அதை இப்போ தமிழ்நாடு சிலபஸ்லாம் தூக்கிட்டானுங்க. ஏன்னா அதெல்லாம் மொக்க, அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் பக்தி இயக்கத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சரியா. அந்த தொண்டர், ஒரு கடவுளோட தொண்டர் வருவார். அவர் வந்தோடனே என்ன கேட்பார்? அப்பா குழந்தையோட கறி சமைச்சு எனக்கு கொடுப்பார். ஒன்றே ஒரு செஞ்சு சமைச்சு கொடுப்பார். மொக்கையா இல்லை? அப்புறம் பொண்டாட்டி என் கூட அனுப்பி விடுனா அனுப்பி விட்ருவார், கூட்டிகிட்டு போயிடுவார். மொக்கையா இல்லை? எதுக்காக? கடவுள் மேலே கொண்ட பக்தினாலையாமா. நல்லா இருக்காது. அதான் காட்டு முராண்டின்னு சொல்கிறாரு. காட்டு முராண்டி தனமானது தானே. இப்போ கூட பாருங்கள், நரபலி கொடுக்குறானுங்க எல்லாம் இந்த பக்தி இயக்கத்துக்கு. கதை தான். ப்ரொஃபஸரு ஹைதராபாத்தில், ஆந்திராவில், உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் வந்திருக்கும். சரியா? அதெல்லாம் மொக்கத்தனமானது. அதெல்லாம் சரி மாறிடுச்சு. இதெல்லாம் மாறி சங்ககால இலக்கியத்தில் இந்த கான்செப்டே மாறி போச்சு. அது மாதிரி செவ்வியல் காலத்தில் அன்றாட, அங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த செவ்வியல் காலம் இந்த கிளாசிக்கல், அதாவது சங்க காலத்தை பற்றி சொல்கிறாங்க. அன்றாட வாழ்க்கையும் அதன் இன்ப துன்பங்களையும் தமிழ் இலக்கியம் சித்தரித்து வந்தது. ஆனால் பக்தி இயக்க கோட்பாடுகள் தாக்கத்தின் விளைவாக சமயங்களுக்கும் சமய இலக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அங்கேயே கொடுத்துருக்கான். நான் சொன்னதை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், பார்த்துக்கோங்க. முடிஞ்சு போச்சு கதை, சோழி முடிஞ்சுது. எதை வச்சு? கடவுள் பேரை வச்சு தான். எதில் வீக்கு? நீங்கள் நம்ம கடவுள் வீக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை படைக்குது. இப்போ கூட சொல்லுவாங்களே பாருங்கள், எல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்பா, சரியா, எல்லாம் விதிப்படி தான்ப்பா நடக்கும். அதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்காக சொல்லிக்கிறது. விதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே இருக்குது விதி? இன்றைக்கி நம்ம என்ன வேலை செய்கிறோமோ நாளைக்கு அதோட பலனை அனுபவிக்க போகிறோம். அவ்வளோதான். நீ என்னென்ன எதிர்பார்க்குறியோ கிடைக்க போகுது. சாதி முறையும் சமூக ஏற்றத்தாலும் விமர்சனங்களுக்கு உள்ளானுச்சு. இது வந்துருச்சு, சாதி முறை சமூக ஏற்றத்தாள். அதான் இந்த பக்தி இயக்கத்தினர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த பக்தி இயக்கத்தினரில் என்ன சொல்லுவார்னா, ஆதிசங்கரர் அவங்களாம் திராவிட குஞ்சிகள் அப்படின்னு பாருமா.
பக்தி இயக்கத்தினர் இருக்காங்க. அதேமாதிரி சித்தர்கள் வருவாங்க இந்த காலகட்டத்தில். சித்தர்கள் தான் இந்த ஜாதி கட்டமைப்பெலாம் எதிர்த்து நிறையா பாடுவாங்க. அதை பற்றி சொல்லவே இல்லை பாருங்கள். தமிழ் அப்படின்னாவே சித்தர்கள் ரொம்ப முக்கியம். இந்த சைவ வைண துறவிகள் இருக்காங்கள, இவங்களுக்கு எதிராக உருவானவங்க. இவங்க உருவாக்கி வச்ச அந்த சாதிய கட்டமைப்பு, பெண் அடிமை, கல்வி மறுப்பு, இதெல்லாம் எதிராக உருவானவங்க தான் அந்த சித்தர்கள். இப்போ கேட்டாக்க சித்தர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் அவனுங்க இழுத்துக்கிட்டானுங்க சித்தர்களை. சித்தர்கள் நிறையா பாடியிருப்பாங்க. என்னடா இருக்கு வெறும் கல்லுடா அது அப்படின்னு பாடியிருப்பாங்க சித்தர்கள். இதில் என்னடா ஆண் பெண் பாகுபாடு, என்னடா ஜாதி கட்டமைப்பு, எல்லாம் பிண்டம் ஒரே சதை தானே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. சித்தர்கள் பாடியிருப்பாங்க. அவங்க உருவாக்கின அந்த மூலிகையில் தான் என்னது சித்த மருத்துவம். தமிழ் மருத்துவங்கிறது சித்த மருத்துவம். இவனுங்க இதை காப்பி அடிச்சுட்டு போய் என்ன பண்ணிட்டானுங்க, ஆயுர்வேதம் மாற்றிட்டானுங்க. நம்மளது காப்பி அடிக்கிறது தான் அவனுக்கு வேலையே. இங்கே பொடியாக்கி தருவான், அவன் என்ன பண்ணுவான், அதை வாங்கி புஷ்பமாக்கி தருவான், பஸ்பமாக்கி தருவான். இங்கேருந்து காப்பி அடித்தது தான். சரியா? சரி, ரைட். அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயமும் இங்கேருந்து தான் போயிருக்கும். நம்மக்கிட்ட இருந்தான் திருடிக்கிட்டு நாங்கள் தான் அறிவாளின்னு சொல்லி தர்றானுங்க. உண்மையை பேசுங்கடா. ஆமாம், நீங்களும் அதுக்கு அடிமையாகிட்டீங்க. கீழ்காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதையாக பாவித்து கொண்டு கிருஷ்ணரின் மேல் பாடல்களை புனிதார்? யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வார் எழுத்து வளர்த்தவங்க தான் யார்? ஆண்டாள். அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆதிசங்கரர். என்ன அர்த்தம் அதுக்கு? அத்வைதத்துக்கு ஜீவாத்மா நீங்கள் ஞானத்தை பெறுறது மூலிமா பரமாத்மாவில் போய் கலந்துருவேன், அவ்வளோதான். அசிஷ்டாத்வைதம் அது யார் சொன்னது? ராமானுஜர். வெரி குட். அவர் எங்கே வாழ்ந்தார் ராமானுஜர்? ஸ்ரீரங்கம். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரப்பியவர் ராமானந்தர். சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொயினுதீன் சிஷ்டி. சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகிறார்கள்? அவர் யாரோட சீடர்? கபீர். கபீர் யாரோட சீடர்? ராமானந்தரோட சீடர். அதெல்லாம் சொல்லவே இல்லை இவனுங்க, வேணும்னே அங்கே பிரேக்கு கண்டினியூட்டியெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அது பழைய புக்கில் இருந்துச்சு. பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் விஷ்ணு சித்தர். மாதிரி அங்கேயே வருது பாருங்கள், சித்தார். சீக்கியர்களின் புனித நூல் டேஸ். கிரந்தா என்ன கிரந்த். பார்த்து. மீராபாய் டேஸ் என்பவரின் சீடர் ஆவார். யாரு? ரவிதாசரா? குருநானக். ரவிதாஸ். டேஸ் என்பவரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் என அழைக்கப்பட்டது. ராமானுஜர். தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் டேஸ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. தர்பார் சாஹிப், அதை பார்த்து எழுதியங்க. பாகல். குரு கோவிந்த் சிங். வெரி குட். ராம சரித மானஸ் துளசிதாசர். ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர். கிரந்தவலி சுரவாடி அப்துல் வகீத். இது என்னது? இது சுரவாடிங்கிறது சூஃபிசத்தில் அது ஒரு இது. சரியான இணையை அல்லது இணைகளை தேர்ந்தெடுக்கும். இதில் எது சரி? இதுவும் கரெக்டு. ஆண்டாள் ஸ்ரீவலிவு கரெக்டு. துக்காரம் பிரம்மசூத்திரம் தப்பா? யார் வருவா? ஆதிசங்கரர். வெரி குட். இது தப்பு. சைத்தன்ய தேவா தப்பு.
துக்காராம் தப்பு. துக்காராம் வந்து மகாராஷ்டிரா, சைத்தன்ய தேவா வங்காளம். கரெக்டா? குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக கருதப்பட்டது. கரெக்டா? கரெக்டு. தொகுத்தவர் இவரா தொகுத்தாரு? அவர் தொகுக்க கிடையாது. இது மட்டும்தான் கரெக்டு. பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், நம்மாழ்வார். ஏன்? பெண், மற்றவங்களாம் ஆண்கள். சரியா தவறா? இஸ்லாமிய பண்பாடு பரவ சூஃபிசம் காரணமாயிட்டுது. சரி, இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிருஷ்டி அமைப்பை சார்ந்த சூஃபி நிஜாமுதீன் அவுலியா. கரெக்டா? கரெக்டு தான். குரு நானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதுவதார். கடவுளை உணர உணர்ச்சிகரமான பக்தியின் தீவிர தியானமே சாத்தியம் என சூஃபிகள் நம்பினர். கரெக்டு தான். அடிப்படை தமிழ் சைவ புனித நூல். சைவ புனித நூல் 12. அது 12 இல்லை. அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சுது. போயிட்டு வாங்க. இன்னொரு